எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி 1 தீமோத்தேயுவினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 2வது வசனங்கள். நான் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இந்த 2 வசனங்களிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கென்று தெரிந்து கொள்ள போகிற ஒரு சில குறிப்புகளை நாம சிந்தித்து கடந்து போகலாம். முதலாவது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்தை பிரதானமான ஒரு விஷயமாக கருதக்கூடியவராக இருக்கிறார். நம்ம அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிரதானமாய் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், எல்லா மனுஷருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, அல்லது சபையாக ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் முதலாவதாக பிரதானமாக கடைபிடிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் ஜெபமாக இருக்கிறது. அப்போ முதல்ல ஜெபம் பண்ணணும் என்கிற அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை குறித்து சொல்லக்கூடியவரா அவர் இல்லை. ஆனால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலேயும் சபையினுடைய காரியங்களிலேயும் ஜெபமானது இருக்கிறது என்பதை இந்த இடத்துல பவுல் நினைப்பூட்டக்கூடியவராக இருக்கிறார். அப்போ விசுவாசிகளாகிய நாம் தெரிந்து கொள்கிறது என்ன? நம்மளுடைய வாழ்க்கையிலே மற்ற மனிதர்களுக்காக, எல்லா மனுஷர்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். எப்படி ஜெபிக்கணும், எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறத அதே 1வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறாங்க. 4 விதமாக அதை சொல்லி இருக்கு. ஓகேங்களா? முதலாவதாக விண்ணப்பங்கள், 2வதாக ஜெபங்கள், 3வதாக வேண்டுதல்கள், 4வதாக ஸ்தோத்திரங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு நடைமுறையில எளிதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சில நேரங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு சோதனை வரும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும். நம்ம உடனடியாக கர்த்தரை பார்த்து நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய மனசுக்குள்ளேயே, ஆண்டவரே இதை மட்டும் நான் முடிச்சுட்டா நல்லா இருக்குமே, ஏசப்பா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த சாதாரணமாக பேசக்கூடிய, இயல்பாக பேசக்கூடிய காரியம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜெபங்களை ஏறெடுக்கணும். ஒரு ப்ராப்பரான எனி கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் காட், கர்த்தரோடு கூட எந்த வகையில நாம் தொடர்பு கொண்டாலும் அது ஜெபமாக இருக்கிறது. அப்போ மற்றவர்களுக்காக விண்ணப்பம் போலியோ ஜெபம் போலியோ, ஆக மொத்தம் கர்த்தரிடத்திலே மற்றவர்களுக்காக அவர்களுடைய காரியங்களை கொண்டு போய் வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல பவுல் நமக்கு நினைப்பூட்டுகிறார். 3வதாக சொன்ன விஷயம் வேண்டுதல்கள். ஆங்கில வேதாகமத்துல இதுக்கு நல்ல வார்த்தை ஒண்ணு பயன்படுத்தப்பட்டிருக்கு, இன்டர்செஷன்ஸ். அப்படி என்று சொன்னால் இருவருக்கும் நடுவாக நின்று இவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு செயல்பாடை இன்டர்செஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர்களுக்கு நடுவாக மத்தியஸ்தராக இருக்கிறது போல அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார்? பிதாவிற்கு முன்பாக நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நமக்காக வேண்டுதல்களை கொண்டு போய் வைக்கக்கூடியவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதேதான் பவுல் நம்மளையும் பண்ண சொல்றாரு. அப்போ மற்ற மனிதர்களுக்காக கர்த்தரிடத்திலே போய் நாம் நிற்கிறோமா? நாம் பார்க்கக்கூடிய சக மனிதர்கள், பழகக்கூடியவர்களுக்காக கர்த்தரிடத்திலே அவர்களை குறித்துதான வேண்டுதல்களை கொண்டு போய் நாம் வைக்கிறோமா என்பதை நாம யோசித்து பார்க்கணும். அதையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர்களாக. அப்ப நம்மளுடைய விண்ணப்பங்களை மாத்திரம் கொண்டு போகக்கூடியவர்களாக நாம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 2வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, நாம் ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்ம இன்றைக்கு எத்தனை பேர் நம்மை ஆளுகிற அதிகாரிகளுக்காகவோ அல்லது ராஜாக்களுக்காக, ராஜாக்கள்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக, கவர்மெண்ட்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நாம சில நேரங்கள்ல இவர்கள் இப்படி செய்திருக்கலாம், நல்லா இருக்கும், இவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், இவங்க வந்திருந்தா நல்லா இருக்கும், அவங்க வந்திருந்தா நல்லா இருக்கும் நம்ம யோசிக்கிறோமே தவிர, கர்த்தருடைய சித்தத்தின்படியாக அவர் கொண்டு வந்திருக்கிறார், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம்
அதனால நமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறது உண்டா? யோசிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம், அந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்குது. நாம பக்தியோட இருக்க வேண்டும் என்று சொன்னார், நல்லொழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்புறம் அமைதலுள்ள ஒரு ஜீவனம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், எளிதாக சொல்லணும்னா நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒருவேளை இதை நம்ம இப்பொழுது வரைக்கும் செய்யல அப்படின்னா தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கை நாம நிம்மதியா நம்ம இருக்கக்கூடிய அந்த சொசைட்டில, நம்ம வாழக்கூடிய அந்த பகுதியில நாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று சொன்னா, சண்டை சச்சரவு இல்லாம, எந்த விதமான சண்டைகளோ அல்லது இந்த கலவரங்களோ நடக்காம அமைதலுள்ள ஒரு ஜீவனம் செய்ய வேணும் அப்படி சொன்னா, நாம அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது என்பதை இங்க பவுல் நினைப்பூட்டக் கொள்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த 2 வசனத்திலையும் திரும்ப திரும்ப அவர் அழுத்தமாக சொல்லுகிறது என்ன? அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளோ, ராஜாக்களோ, மற்ற மனிதர்களோ, நண்பர்களோ, உற்றார் உறவினர்களோ, எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களை குறித்ததான அக்கறையும் கரிசனையும் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். சபையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவர்களை குறித்ததான அக்கறை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும், அவர்களுக்காக கர்த்தர் முன்பாக நாம் நிற்க வேண்டும். அதே போல நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் அவரிடத்திலே ஏறெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். வரக்கூடிய நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக நம்மை ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, நண்பர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, நம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக, நம்முடைய சமுதாயத்திலே வாழ்கிறவர்களுக்காக, நாம் பார்க்கிற மனிதர்களுக்காக, நாம் பார்க்காத மனிதர்களுக்காகவும் சேர்த்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அவர்களுக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக, வேண்டுதல் வைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்படி இருப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.